உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி, பெருங்காயம் 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ். கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிச்சதும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் ரெண்டையும் போட்டுக்கலாம். ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 75% வெந்ததும் எடுத்து வச்ச மிளகாத்தூள் சில்லி ஃபிளேக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா பக்கமே வர மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 6 minutes லோ ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ணலாம். அம்மா செஞ்ச பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா?